வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போறோம். அதுவும் நம்ம நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள்லேருந்து நம்ம ஒரு மதிப்பு கூட்டு பொருள் நம்ம தயாரிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு மழை நாள் ஆகட்டும், இல்லை சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் டைம் ஆகட்டும், அழகாக 4 கடலையை எடுத்து வச்சு நல்லா வறுத்து நம்ம சாப்பிட்றதுங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சால்டட் பீனட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நல்ல வறுத்த கடலை இருக்குது, காரக்கடலை இருக்குது, கடலை மிட்டாய் இருக்குது. இந்த மாதிரி இந்த கடலையை வச்சு நிறைய தொழில்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 300 வகையான ப்ராடக்ட்ஸ் இந்த கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலையை வச்சு செய்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியமானதும் இப்போது பிஸ்னஸில் அதிக லாபம் தரக்கூடியதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடையிலேருந்து பட்டர் தயாரிக்கக்கூடிய இந்த தொழில் இப்போ நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இந்த தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீனட் பட்டர் செய்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள்னா வேர்க்கடலைங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உடைச்ச கடலையும் வாங்கிக்கலாம், இல்லை தோலோடு இருக்கக்கூடிய கடலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். தோலோடு இருக்க கடலை வாங்கும்போது உங்களுக்கு விலை ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஆனால் அதில் உங்களோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை டீஷெல் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அது வேணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போது இந்த வேர்க்கடலையை நம்ம எங்கே மொத்த விலையில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ் இந்தியாவில். அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேர்க்கடலையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் டன் கணக்கில் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான சார்ஜஸே உங்களுக்கு அதிகமாகிடும். தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது அதை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோல்சேலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பட்டர் தயாரிக்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வேர்க்கடலை, அதுக்கப்புறம் தேன், வெல்லம், உப்பு. அப்போ வெல்லமும் தேனும் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய பட்டரும் இருக்குது, தேன் சேர்த்து செய்யக்கூடிய பட்டரும் இருக்குது. நீங்கள் எந்த பட்டர் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி வேர்க்கடைகளை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை என்ன செய்யணுன்னாக்கா, அந்த மேலே இருக்க ஷெல்லெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே அளவில் நம்ம இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரை பண்ணும்போது ஒரே மாதிரியாக அது என்ன செஞ்சிடும், ஃப்ரை ஆகிடும். இதுக்கு மிஷினரிஸும் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டரில் போடுறோம். கிரைண்டரில் போட்டு இதை உடைக்கிறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் மேக் பண்ணக்கூடிய அந்த கிரைண்டரில் போடுறோம். கிரைண்டரில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்ன ஆகிடுது, ஒரு பட்டராக உங்களுக்கு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியோட உங்களுக்கு கிடைக்கிது. இது மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை பொடியை நம்ம என்ன செய்கிறோம், தூவுறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ரெட் மேலெல்லாம் நம்ம தடவி சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க. இதோட நம்ம தேனையோ இல்லைன்னா வெல்லத்தையோ நம்ம கலந்து என்ன செய்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம அடைக்க போகிறோம். இவ்வளோதாங்க இதில் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ணலாம். இந்த மாதிரி பாட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை என்ன செய்யணும், மேலே நமக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அதை ஒட்டிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் பவுச்சஸ்லேயே இதை என்ன செய்யலாம், பேக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எந்த மெத்தட்லேயோ ஒரு மெத்தடில் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு 100 கிராமில் இருந்து நீங்கள் 1 kg 2 kg, இதுவே நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், பேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது பாருங்கள், நம்ம இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்லலாம் இந்த மாதிரி பேக் பண்ணி தராங்க. மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதில் என்ன செஞ்சிடறாங்க, கரெக்டாக ஒரு பாட்டிலில் ரொம்ப ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும், காற்று போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு லாங் லைஃப் இது வரும். அப்படிங்கிறதுனால நல்லா டைட்டாக செட் பண்ணி பேக் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீனட்ஸ் பட்டர் மேக்கிங் மிஷின் அப்படின்னு உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1.25 லட்சத்தில் இருந்து ஆரம்பித்து 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் கூட இந்த மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது ஒரு 1.25 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரையிங் மிஷின் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை அப்படிங்கும்போது நீங்கள் வறுக்கலாம். அதுவே நிறைய அப்படிங்கும்போது நீங்கள் கைகளால் வறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃப்ரையிங் மிஷின் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை முழுசாக வாங்கி நீங்கள் மேலே அந்த ஓடுகளை நீக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. அது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்குகிற மிஷின்ஸை பொறுத்து என்ன செய்யும், மாறும். அப்போ என்ன மாதிரியான முதலீடு இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் மிஷினாக இருந்துச்சுன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். எந்த மிஷினும் இல்லாமல்
இல்லாமல் நீங்கள் அந்த பட்டர் மேக் பண்ணுற அந்த மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது. அதுவே நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தோல் உரிக்கிற மிஷின்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரையிங் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு கிரைண்டர் பட்டர் கிரைண்டிங் மிஷின் அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும். இல்லை எந்த ஒர்க்குமே இருக்கக்கூடாது, ஒரு ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்ன மாதிரியான லைசன்ஸ் இந்த தொழிலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா FSSAI ஃபுட் லைசன்ஸ் அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போதும் ஒரு ட்ரேட்மார்க் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் ரைட்டு, ஓரளவுக்கு உங்களுக்கு 25%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 300 கேஜி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது, 1000 கேஜி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவே ரொம்ப கம்மியாக ஒரு 100 கேஜி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மிஷினை வச்சு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, மேனுவலாக பண்ணுறீங்களா, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, இதை பொறுத்து உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25%லேருந்து 35% வரைக்கும் நீங்கள் இதில் தாராளமாக லாபம் எதிர்பார்க்கலாம். இந்த பட்டரை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பால்லேருந்து தயாரிக்க பட்டரை விட இதில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. வேர்க்கடலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாதாம் பருப்புக்கு நிகராக இதை என்ன செஞ்சு பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம். பாதாம் பருப்பு எவ்வளோ காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து டயட்டில் யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா வேர்க்கடலையை பாதாம் பருப்புக்கு பதிலாக பயன்படுத்திக்குவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட்டுன்னு 2 இருக்குது. இதில் இருக்கக்கூடியது ஒரு குட் ஃபேட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு சத்தான ஒரு பொருளாக இருக்குது. அதனால தான் இதில் கடலை மிட்டாய் ஆகட்டும், இந்த மாதிரியான பட்டர், அதுக்கு இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய கடலை எண்ணெய் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. இதுலேயே வந்து சால்டட் பீனட்ஸ் நீங்கள் வேர்க்கடலை வாங்கும்போதே பல தொழில்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த தொழிலை கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்தளவுக்கு இதில் நிறைய தொழில் பண்ண முடியும். சின்ன சின்னதாக ஹோல்சேலாக பண்ணலாம், ரீட்டெயிலாக பண்ணலாம், ரீபேக்கிங் பண்ணி செய்யலாம், சால்டட் பீனட்ஸ் கொடுக்கலாம், காரக்கடலையாக கொடுக்கலாம், கடலை மிட்டாயாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் சொன்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும், சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும், ஃபுட் தயாரிக்கிற இடமா இருந்தாலும், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.